எங்க குளத்தூர் கோவாலு குளத்தோரமா கொடூரமா அடிச்சு தூக்கி போட்டு போனாங்க. அதாவது என்னடா வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதறா நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு வந்து கடைசி நாள் சட்டசபை கூட பார்க்காம கால்ராஜோட வர அளவுக்கு சொக்காவுக்கால கட்டி விட்டு அடிச்சுக்கிறாங்க நம்ம கலவர கண்ணிகளை. அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். நம்ம ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற ஆதரவு ஃபுல் வீடியோக்கு கொடுக்கறதுல நான் பலமுறை சொல்லிட்டேன். இதே மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா பாடியில ஏற்றிடுவேன். யார குளத்தூர் கோவாலுங்களை சொன்ன கோவால குரூப்பை சொன்ன உங்களை சொல்லல. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரே ரணகலமா இருக்க போகுது, ரணகலமா. ஆமா, அதாவது என்ன கதைனா, இன்னைக்கு கடைசி நாள் சட்டசபை உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணணும், அதாவது 19 எதையாவது ஒன்று பேசிவிட்டு எங்களை வந்து என்ன பண்ணோம், ஆல்ரெடி நானே வந்து பிபி மாத்திரை சுகர் மாத்திரலாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு ஆச்சா பொட்டுன்னு போற பெருசுங்கெல்லாம் தூக்கியாந்து நானே எம்எல்ஏ கணக்காக வச்சுக்கின்னு நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், கலவரம் பண்ணிட்டு இருக்கேன், போர் கொண்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த தாவேக்கா மாணவர்கள் என்ன பண்றானுங்க, மாணவர்கள் தான் சொல்லுவேன், ஏன்னா ராகிங் பண்றானுங்கப்பா, வந்தனால இருந்து இன்னி வரைக்கும் ராகிங் பண்றானுங்கப்பா. நானும் வந்து 1/4 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு ஆளுநர் கிட்ட சட்டசபை தலைவர் கிட்ட பர்மிஷன் கேட்டு கக்கூஸ் பக்கமா பாஞ்சிடுறேன். இந்த பெருசு என்ன பண்ணா, இந்த பெருசு என்ன பண்றேன்னு கேட்கறேன். குளத்து கோவால தான் கொடுமை அடிச்சு போட்டீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விட்டுருக்காரு, நம்பி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு. அவங்கள போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறீங்களா, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிளறீங்களா அவங்கள போட்டு, என்ன கதை இது? நான் என்ன சொன்னேன், அதாவது நேற்று என்ன கதைனா, நம்ம புசியானந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு, அதுக்கு நம்ம புசியானந்து வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எப்படி நம்ம புசியானந்து பிஸியாவே இருக்காரு, எப்ப பாரு வந்து கூலாவே இருக்கீங்களே தாவேக்காரங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம புசியானந்து சொல்லியிருப்பாரு. யோ யோ இரியா அமைதியா இரியா, உங்களுக்கு தெரியுமா நாங்க கூலா இருக்குன்னு. எங்க மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதாவது கிராமத்துல ஏதாவது மூல முடுக்கு கிராமத்துல கூட கொழாடி சண்டை, கொளுத்து வேலை செய்யறவன் சண்டை, அதுக்கப்புறம் வந்து வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை எல்லாம் வந்து எந்த மூல முடுக்குல நீ வந்து பண்ணாலும் நீ தான் போய் அதை சரி பண்ணணும், அதுக்கு தானே மக்கள் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் கால் அடிக்கும் போதே, ஒரு போன் அடிக்கும் போதே பேதி ஆகி போய் நான் ஓடுறேன் ஒரு பக்கம். என்ன போய் கூட இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பத்தி ஒரு பதில் சொன்னாரு. அதுக்கு இவர் பதில் சொன்னாரு, எங்க முதலமைச்சர் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு அப்படின்றத வந்து அவர் சொன்னார். இவரு அப்ப எங்க 1/4 மணி நேரம் பிரேக்ல கக்கூஸ் பக்கம் பாஞ்சாருன்னு தெரியல, திடீர்னு முழிப்பு வந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, நேற்று சொன்னாரு ஏதோ இவங்க முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காராமா, இவங்க வந்து டென்ஷனாவே இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி வந்து இவங்க எப்படின்னா இவங்களும் வந்து சிபிஐ விசாரணைக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்கன்றத வந்து இந்த இடத்துல பதிவு. என்ன பதில், அதாவது அந்த ஆள் என்ன சொன்னாரு, நீ என்ன பதில் சொல்ற, என்ன மேட்ச் என்ன டீம்ல திரும்ப பின்னாடி ஒருத்தர் அவனை ஒழுங்கா உட்கார வைங்கடா, அந்த தம்பி ஒழுங்கா உட்கார வைங்கடா, அவன் வந்து 1/4 மணி நேரம் நம்மளை கோத்து விட்டு கக்கூஸ் பக்கமா பாஞ்சிருவான், அப்புறம் நம்ம தானே கால்ராஜ் வர அளவுக்கு நம்மள தானே போட்டு கும்பிடுவானுங்க, அவனை கொஞ்சம் சத்த உட்கார வைங்கடா, தூக்க காலத்துல எவனா ஏறி போட்டுதே கேடு அவனை உட்கார வையா, கேடு கட்ட செய்ய தலைமை சிரிக்காது, அவனை உட்கார வையா, டப்னு உட்கார வையா அவனா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நானும் அப்பப்ப சட்டசபையில இருக்கணும்னு நான் புளுத்தியே ஆவன்ட்டு நம்ம மரண ஜோக்கு மாயாண்டி வந்து அப்பப்ப வந்து தெரிவிச்சுக்கிறாரு. ஏன்னா இல்லைன்னா மறந்துடுவாங்க பாரு, இவன் எங்கடா கக்கூஸ் தானே எங்கடா போயிருப்பான், அவனை விடுங்கடா அப்படின்னு மற்ற உலக விஷயத்த நாட்டு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டா இல்லையா? அப்பப்ப இவர் வந்து தூக்கத்துல இருந்து எழுது எதையாவது ஒரு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஏதாவது ஒரு ஜோக் கஷ்டம் ஓடிடணும். அவர் என்ன புசியானது என்ன பதில் சொன்னாரு, இவர் என்ன கேட்டாருன்றதே தெரியாது யாருக்கும். அவனை உட்கார வைங்கடா, அவனை சொல்லி நிறுத்துக்கலாடா, அவனை மெண்டல யாராவது சொல்லி நிறுத்துக்கலாடா அப்படின்றது எல்லாருமே. இதை விட ஹைலைட்டான ஒரு ஜோக்கு சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, நம்ம ஓ பன்னீர்செல்வம் அதாவது சட்டசபைக்கும் எனக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து இருந்த எண்ணெய, அதாவது நம்ம கக்கூஸ் கலவர கண்ண நம்ம நதியா பின்னாடி நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், கரெக்டா இல்லையா? என்ன வந்து இவன் வந்து அண்ணா நான் தான் ஒரு மரண ஜோக்கு அடிக்கிறேன், நீங்களும் ஒரு மரண ஜோக்கு அடிக்கிறேன், ஏதாவது ஒரு பொறணி பேசுகிறேன் அப்படின்னு இவன் என்ன கோத்து விட்டுட்டு ஓடி போயிட்டான். எங்க வழக்க போல கக்கூஸ் பக்கமா ஓடி போயிட்டான். நான் என்ன பண்ணேன், எதுவும் முடியா இருக்குமேனு ஒரு எதிர்த்தாப்புல பேசினேன். இந்த டிவிக்கு ஆட்சி வந்து ஒரு தீய சக்தி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். அப்படின்னு ஒண்ணு ஏடிஎம்கேல இருந்து அடுத்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இருந்தனால வங்காள விரிகுடா அளவுக்கு வன்மத்தை கக்க வேணாம்னு ஒண்ணு, ஐயோ என்ன அடிச்சு விட்டாரு, என்ன பண்றது, இங்க வாயா கக்கூஸ் பண்ணுவோம், எங்க அவன் ஆளக்கணும் என்ன, எதுக்கு நான் பாட்டு ஓரமா ஏதோ ஒதுக்குப்புறமா எனக்கு சட்டசபைக்கும் சம்பந்தமே இல்லாம பதங்க தானே இருந்தேன். இவன் பத்தியா எதையா உனக்கு எல்லாரும் அடி வாங்கணும், ஆக மொத்தம் வந்து நம்ம கலவர கண்ணிகள் எல்லாருமே அடி வாங்கணும், என்னையும் அடி வாங்க வச்சிட்டா லாஸ்ட்ல. கரெக்டா? நான் என்ன பண்ணேன், சரி என்ன ஏதோ பேசிட்டாரு, நானும் வந்து பதில்
அளிக்கணுமே. ஆமா நீங்க மட்டும் ஏடிஎம்கேல இருந்து தானே தாவேக்கு போனீங்க அப்படின்னு நம்ம ஆதவர்ஜனா எழுந்து நம்ம ஆதவர்ஜனா ராஜமோகன்லாம் எது செருப்பு அடிக்கிறாங்க என்னன்னா அதாவது தாவேக்காக்கு வந்தாலும் அவரோட நிழல் அவரோட அம்மாவை மறக்காத அவரோட கடவுளை மறக்காத என்னைக்குமே நெஞ்சிலே வச்சுட்டு இருக்காரு. அவரோட கடவுளை அதாவது அம்மாவை ஜெயலலிதா அம்மாவை நெஞ்சிலே வச்சுட்டு இருக்காரு. நீ அந்த பக்கம் போயிட்டு நம்ம குளத்தூர் கோவாலை வந்து தூக்கி வச்சுட்டு அதுவும் எங்க குளத்தூர் கோவாலை குளத்தோரமா தூக்கி போட்டு அடிச்ச ஒரு போட்டோவை அழுத போட்டோவை வச்சுக்கிற நீ உள்ள நியாயமா இது அப்படின்னு என்ன பண்ண தம்பி தேவையில்லாத பண்ணாதீங்க தம்பி. என்ன வந்து ஏன் கோத்து விட்டு வரீங்க அப்பப்பா எதுக்கு போத்து விட்டு வரீங்க? இல்லப்பா நானே எவ்வளவு நேரம் அடி வாங்குறது. நானும் வந்து ஆளுநர் தான் இருக்காரு. ஆளுநர் முன்னாடி தான் பதம் கட்டி தான் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா முதலமைச்சர் பதங்க வேணியா இப்ப பேசுறீங்க அப்படின்றது அவரு எங்கேயா ஓடுறது. நானும் 1 மணி நேரம் ஒண்ணுக்கு அடிக்க வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். எங்கேயுமே ஓட போறது இல்லையா? அதனாலதான் உங்களெல்லாம் கோத்து விட்டு அப்பப்போ ஃப்ரீயா கால்நடையா அப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து இருந்தாலு எதையாவது ஒண்ணு கோத்து விட்டு எப்படியாவது குண்டக்க மட்டும் அடி வாங்கி வச்சு ஓடிடுறான் நம்ம மரண ஜோக்கு மாயாட்டி. இப்படியே ஏடா கூடமா எவ்வளவு நாள் தான் அடி வாங்குறது? இவிஎம் மிஷின் தப்பா காமிச்சு போச்சு. அதனால தான் எங்க குளத்தூர் கோவால தோத்தாருன்னு இவிஎம் மிஷின் என்ன போனா அந்த இவிஎம் மிஷின் ஈத்து போட்டு ஏடா கூடமா ஒதுக்குது. இந்த பக்கம் கர்நாடகா டேம ஏன்னா திறக்கல அதுல ஏன்னா அவதூறு பரப்பலான்னு பார்த்தா அந்த கர்நாடகா டேம திறந்து விட்டு இயற்கையே வந்து எட்டி ஒதுக்குது. இப்படியே வச்சு சரி கடைசியில சட்டசபைக்குள்ள வந்தாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்க என்ன பண்றீங்க? மாணவர்களாகிய நீங்க தாவேக்கா மாணவர்களாகிய நீங்க ஒவ்வொரு அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் மாணவர்கள் தான். நீங்க என்ன ராகிங் பண்றீங்க? என்னதான் இது நாங்க இருக்கிறதா இல்ல 6 அடி பழத்துல எங்களை புதைக்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வர தம்பி. இந்த பெருசுகளா வச்சு என்னாலே அடி வாங்க முடியல. பாப்பா அடுத்த சட்டசபையில பாப்பேன். இல்லைன்னா நானும் சத்தம் இல்லாம எங்க போய் பதவி பாத்துங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க பாத்துங்க. அப்புறம் எதிர்கட்சி தலைவரே இல்லாம நீங்க மட்டும் தான் ஆளு கட்சியா சட்டசபையில பேசிட்டு இருப்பீங்க. போர் அடிக்காதா? எங்க அச்சாதான் ஒரு ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து கதறானுங்க கதறுங்க. என்னத்த பண்றது? சரி நெக்ஸ்ட் வீடியோல எப்படி நம்ம மயான மூர்த்தி நம்ம மரண ஜோக்கு எதனா அடிச்சிருப்பாரு நம்ம உதயா தம்பியா அதை பார்த்து ஈத்து போட்டு அடிக்கலாம் போயிட்டு. அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. ஆமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதவன் ரத்தம் கைக்கு சாமா ரத்தம் கைக்கு